வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் செக்டர் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு அப்டேட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, பட் வந்திருக்கிறது வேறு ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்பேஜில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, மேலே ஃபஸ்ட் ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாண்புமிகு நீதிபதிகளுக்கு ஆராய்ச்சி சட்ட உதவியாளர் பணிக்கான வேட்பாளர்களின் தேர்வு பட்டியல் 7ஆம் தேதி மார்ச் மாதம் 25 இன்றைய தினம் வந்து வெளியாகிருக்கு. அதே போல் நீதிபதிக்கு ஆராய்ச்சி சட்ட உதவியாளர் பணிக்கான விண்ணப்பதாரர்களின் காத்திருப்பு பட்டியல், அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்குது, செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து சட்ட உதவியாளருக்கு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்த வேலையும் செய்யலை, அவங்க வந்து ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ஒரு அதாவது அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான ரிசல்ட் அப்படின்றத அவங்க கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்டேட் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக நமக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு கீழமை நீதிமன்றங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன் ஏன் சீக்கிரம் விடுறாங்க அப்படின்னா, அதற்கு வந்து ப்ராசஸ் பண்ணுற ஒர்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவங்க அனலைஸ் பண்ணி அதை கட் ஆஃப் மார்க்கு அதை ரெடி பண்ணி அதுக்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது பல்க் அப்ளிகேஷனாக இருக்கும் அவங்க அப்லோட் பண்ணுறதா இருந்தாலுமே. மற்றபடி இந்த மாதிரியான ஒரு 10 வேக்கண்ட் 20 வேக்கண்ட் அப்படின்னா அதை கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க. அந்த ரீசன்னால தான் நமக்கு பின்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனும் இன்னும் சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்குது. பட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கூடிய விரைவில் இந்த மாதத்துலையாவது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்மளும் தொடர்ச்சியாக அப்டேட் அப்படின்றது கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிக்கிறோம். ஸோ டிரைவருக்கு எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அடுத்து வந்து இந்த கீழமை நீதிமன்றங்களுக்கான அனைத்து போஸ்டிங்குமே ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடும்ன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதத்தில் வரும்னு எதிர்பார்க்கலாம். வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.